வணக்கம். இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேய் விரட்டக்கூடிய தாந்திரிகம் பார்க்க போகிறோம். இப்போ மந்திரத்தோட தாந்திரிகம் தான் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ பேய் பிடிச்சா என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேய் பிடிச்சி அப்படின்னா எடுத்தோடனே உடம்புல ஏறாது, நைட்டானால் தூக்கம் வராது. அது அறிகுறி என்னென்னா தூக்கம் வராது. அங்கிட்டு இங்கிட்டு நைட்டானால் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் வரும். சரிங்களா? பூஜை ரூம் பக்கத்தில் போக முடியாது. ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு மனசு வராது. தூங்கும் போது யார்கிட்ட அமுக்கணும் போல் இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது உடம்புலாம் வெயிட்டாக மாறும். சரிங்களா? மேலே யாரோ படுத்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு பயம் இருக்கும். கண்ணை திறக்க முடியாது. இந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பத்துலேயே இந்த தாந்திரிகம் பண்ணால் பேய் பிடிச்சிருந்தால் சரியாயிடும். இப்போ அந்த தாந்திரிகம் என்னென்னா, ஒரு 11 சூடகம் கருப்பறை இருக்குதுங்க இல்லையா, அது 11 சூடகம் எடுத்துக்கொடுங்க. 11 சூடம் கரெக்டாக எடுத்துகிட்டு உச்சிலேருந்து உடம்பு ஃபுல்லாக தடவணும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களே பண்ணக்கூடாது. இன்னொரு வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லி 11 சூடம் எடுத்து உச்சிலேருந்து கீழே வர இறக்கி நல்லா தடவணும். பின்னாடியே முதுகு சைடு இருக்கு இல்லையா, அதுலேயும் உச்சிலேருந்து கீழே நல்லா தடவி எடுத்து தடவும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய சின்ன ஒரு மந்திரம் தான், ஸ்ரீராம ஜெயம். 11 சூடத்தை கையில் எடுத்துகிட்டு யார் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி 11 முறை சொல்லி தடவி நைட்டு தான் பண்ணணும். வீட்டு வெளியே வாசலில், மெயின் வாசல், வீட்டு வாசலில் போய் அதை வச்சு கொளுத்தி விட்டுட்டு வீட்டு கதவை பூட்டிடணும். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா கதவை பூட்டிடணும். காலையில் விடிஞ்ச பிறகு மட்டும்தான் கதவை திறக்கணும். அதுக்கப்புறம் அந்த கதவை திறக்கவே கூடாது. இடையில நீங்கள் கதவை திறந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை மறுபடியும் வந்துடும். அதனால தான் சூடத்தை கொளுத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துருங்க. விடிஞ்ச பிறகு தான், சூரியன் உதயமான பிறகு தான் வெளியே வரணும். இதுதான் பெரிய ஒரு தாந்திரிகம். கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தாந்திரத்தை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.